திருத்த கூட ஆடு சண்டை போடுது. நமக்கு பாரதியார் பிடிக்கும், அவையார் பிடிக்கும், நாம ஊர்மலை போதும். நீர் உயர நெல் உயரும், நெல் உயர பெட்ரோல் உயரும். குடும்பம் என்னன்னா, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. மீடியாக்காக ஏமாத்திக்கிறானுங்க. हम आएंगे पेट्रोल डीजल 40 रुपए को देंगे. ஐயோ பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தரானா? எவ்வளவுக்கு தரேன்னு சொன்னது எவ்வளவு கொடுக்கிறது? அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். சின்ன வயசுல புரோட்டா மாஸ்டர் நான் வந்தாங்க. கொரோனா வராமல் இருக்க வேண்டுமா? எல்லாம் மணி ஆட்டுங்க. அவன் தட்டையும் கரண்டி எடுத்து டங்டன் 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 டங்க அடிச்சான். ஏன்டா அடிக்கிறோம்? மோடி அடிக்க சொன்னார், அடிக்கிறேன். அதுக்கு அடுத்த மாசம் மோடி சொன்னார், கொரோனாவில இருந்து காப்பாற்ற வேண்டுமா? எல்லாம் விளக்கு போடுங்க. இது ஒண்ணுதான்டா, நாங்க ஒன்னும் செய்யலன்ட்டு நாங்க செய்ய மாட்டோம். கொஞ்சம் பேர் விளக்கு பிடிச்சான். ஒருத்தர் மணி ஆட்ட சொன்னார், ஒருத்தர் விளக்கு பிடிக்க சொன்னார், ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொன்னார், ஒரு அம்மா மாட்டு சாணம் சாப்பிட சொல்லிச்சு. டோக்கன் நம்பர் 110 சொல்லு ஜி. நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சிறுத்தை வந்து இருக்கு, சிறுத்தை சீர போகுது. இல்ல கொடுமையா பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனோட வேடிக்கை என்னன்னா, யார் யார் கூட சண்டை போறான்னு பார்த்தா சிறுத்தை கூட ஆடு சண்டை போடுது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சிறுத்தை கிட்ட ஆடு ஜெயிச்சதா வரலாறே இல்லை. இந்த தேர்தல் அது வரலாறா இருக்க போறதும் இல்லை. இந்த மோடி ரோட் ஷோ நடத்தினாரியா? இதுல வேற ஒருத்தன் சொல்றான், பாத்தீர்களா மோடியை போல் யாருன்னா தமிழ் வளர்க்க முடியுமா? நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவரு எப்ப தமிழ் வளர்த்தாருன்னு இன்னும் பார்த்தா மோடி தமிழ்ல பேசுறாரா? பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்கு பாரதியார் பிடிக்கும், அவையார் பிடிக்கும், நாம ஊர்மலை போதும். ஊருக்கு போறாராயா? இதான் ஒருத்தன் பாத்தீர்களா? நரேந்திர மோடி எவ்வளவு பொங்கல் வாழ்த்து சொன்னாரியா? தமிழ் ஜனங்களுக்கு பொங்கல் நமக்கு நல்லா நீர் உயர நெல் உயரும், நெல் உயர பெட்ரோல் விலை உயரும், பெட்ரோல் விலை உயர்ந்தா அரிசி விலை உயரும். நீங்க கேன நினைச்சுக்கிறியா? இங்க இருந்து கேரளாவுக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து கோவாக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் போறது மாட்டுக்கறி சாப்பிடலான்றது, இங்க வந்தா மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றது. என்னடா கதை? சரி, மோடி நம்ம சாதாரணமா ஏமாத்தி நினைச்சுக்கிறீங்களா? நம்ம இவ்வளவு சிரிக்க சொல்லிருந்தோமா? யோசிக்க வேண்டாமா? எல்லார் வீட்லயும் கேபிள் டிவி இருக்குல்ல, மாசம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம்? கரெக்டா? மன்மோகன் சிங் 2014 75 ரூபாய், 75 ரூபாய் இருந்தது. நீங்க இப்ப இந்தியன் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா, மன்மோகன் சிங் இருந்த போது 500 ரூபாய் கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்ச உடனே அந்த 500 ரூபாய் எடுத்துன்னு வந்துடலாம். இன்னைக்கு 2000 ரூபாய் இல்லாம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது. யாரால வெளியூருக்கு ட்ரெயின்ல போவீங்க? கை தூக்குங்க. ட்ரெயின்ல போறதான எல்லாம் கை தூக்குக்கா. 2014 மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ட்ரெயின்ல திருச்சிக்கோ, மதுரைக்கோ, திருச்செந்தூருக்கோ, தஞ்சாவூருக்கோ, கும்பகோணத்தோ எங்க போனாலும் 60 வயசு மேல இருந்தா சீனியர் சிட்டிசனுக்கு 40% டிஸ்கவுண்ட் இருந்தது. எவ்வளவு இருந்தது? மோடி ஆட்சிக்கு வந்தா சீனியர் சிட்டிசன் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். 2014 மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க 10 வயசு, 5 வயசு, 3 வயசு, 7 வயசு, 8 வயசு, 10 வயசா அரை டிக்கெட் வாங்கினா போதும். ரயில்ல மோடி ஆட்சிக்கு வந்தார், வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் டிக்கெட் வாங்கணும். என்ன கொடுமை அதெல்லாம்?
எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடல? யோசிக்க வேண்டாமா? பெரியவர்களை தாய்மார்களை மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார், என்ன பண்ணிருக்கிறார்? நாங்க 10 வருஷம் டெல்லியில இருந்தோம். மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார். 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, மெட்ரோ ரயில் திட்டம், மேம்பாலம், பாடி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், கிண்டி கத்திப்பரா மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம் கொண்டு வந்தோம். திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம். திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம், ஓஎம்ஆர்ல கடற்சால் பல்கலைக்கழகம், 2500 கோடி சேது கால்வாய் திட்டம், தென்னாட்டு வரியை ரத்து பண்ணோம். இதற்கெல்லாம் ஒரு படி மேல போய் எந்த காங்கிரஸ்காரன் தமிழ் ஆட்சி மொழி ஆக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே காங்கிரஸ்காரர்களை பாராளுமன்றத்தில் உட்கார வைத்து தாய்மொழியான் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வைத்தது கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். நாங்க 10 வருஷம் டெல்லியில் இருந்தோம், இதெல்லாம் செய்தோம். நீங்க 10 வருஷம் டெல்லியில இருந்து என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா சொல்றான் சோச்சாலியா கட்டணும். என்ன கட்டினானா? நான் ஏதோ சோச்சாலியான எல்ஐசி பில்டிங் நினைச்சுக்கினேன், பார்த்தா கக்கூசா. 10 வருஷம் மோடி பிரதமர் என்ன கட்டிருக்காரு? எரும மாடு. எங்க அண்ணா தமிழ் வேந்தன் கவுன்சிலர் வந்து 25 கக்கூஸ் கட்டிருப்பாரா? இதுக்கு நரேந்திர மோடி வரணுமாடா? யோசிக்க வேணாவா? யார் காதுல பூ சுத்துறீங்க? பெரியவர்களை தாய்மார் எப்படியெல்லாம் நம்ம மத்திய சர்க்கார் ஏமாத்துது. இவ்வளவு தாய்மா இருக்கிறீங்க, எல்லாரும் வீட்டுல கேஸ் அடுப்பு யூஸ் பண்றோம்ல, சிலிண்டர் வாங்குறோம், கை தூக்குங்க. என்ன இது பாதி மீதா வரட்டியா? அந்த பக்கம் எல்லா சிலிண்டர் தானே அக்கா. இப்ப எவ்வளவு ஒரு சிலிண்டர் நீ சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. 1200 ரூபாய் இருந்தது, எலெக்ஷனுக்காக 200 ரூபாய் குறைச்சு இன்னைக்கு 950 ரூபாய். கரெக்டா? கரெக்டாக்கா? 100 ரூபாய் குறைச்சாரா? 950 ரூபாவா? இன்னைக்கு காலை என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், அதனால தெரியும் எனக்கு. 950 ரூபாய் ஒரு சிலிண்டர். 2014 மன்மோகன் சிங் ஒரு பிரதமர் இருந்தாரு. அவர் கீழே இறங்குற பொழுது ஒரு சிலிண்டருடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? 420 ரூபாய். எவ்வளவு? 100 ரூபாய் மானியம் பேங்க்ல போட்டாங்க. இதே சென்னையில மோடி பிரச்சாரம் பண்ண வராரு. அதிமுக பிஜேபி கூட்டணி, மோடி இதே வண்டலூர்ல பிரச்சாரம். இங்க தமிழ் வேந்தான உட்கார்ல மோடி உட்கார்ந்து இருக்காரு, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் ஓபிஎஸ் உட்கார்ந்துக்கிறாங்க. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மோடி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவரு குனிறாரு, அவரு பேசுறாரு, இவரு பேசுறாரு, ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. எதிரில இருந்து அதிமுக சொல்றான், மாப்பிள்ள பாரு நம்ம பொதுச் செயலாளர் மோடி கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாருன்னு. கொடுமை என்னன்னா, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. மீடியாக்காக ஏமாத்திக்கிறானுங்க. இதுல ஒரு அம்சாமி அதிமுக தொண்டா, அப்பா என்ன அம்மா பண்றாருப்பா, ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. உடனே மோடி பேசுவார், நாங்க மோடி வந்தார், இப்படி கையாட்டினார். அவர் பேசுறது அப்படியே பேசிக்க அன்னைக்குவா ஏக்கா, நீ சொன்னதான் பேசுவேன். மோடி மாதிரியே பேசணும், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் நேரா வந்தார், இப்படின்னாரு இப்படின்னாரு. அவர் கும்பிடுவார் தெரியல, இப்படிலாம் கும்பிட்டார். கும்பிட்டு அவர் பேசுனது அப்படியே பேசுறேன், தப்பா இருந்தா சொல்லு. வண்டலூர் ஸ்பீச் மோடி ஸ்பீச் போடுங்க, வண்டலூர் ஸ்பீச் போட்டா வந்து யூடியூப்ல. நேரா வந்தார், அப்படி பார்த்தார். பாயோ बहनों मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, सत्ता में आऊंगा, गरीब का बेटा हूं, एक एक सिलेंडर 300 रुपये को देऊंगा. எடப்பாடி கொண்டு புரியல, நம்ம பேசுறோம். தமிழ்ல பேச வந்தான். அவர் என்ன சொல்றார்? பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரையும் 300 ரூபாய்க்கு தருவேன். எவ்வளவுக்கு? எங்க கைத்துக்கு சொல்லுங்க. 300 ரூபாய். இப்ப எவ்வளவு இப்போ தரேன்னு சொன்னது? எவ்வளவு கொடுக்கிறது? 1000. நம்மள அந்த பொட்டாசி மாச பெருமாள் நாமம் போடுவோம், ஞாபகதா? நாமம் போடுவோம். நான் சின்ன வயசா இருக்கிற ஃப்ரெண்டுங்களாம் நாமம் போட்டு கையில சொம்பு எடுத்துன்னு வீடு வீட்டுக்கு வருவாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க. இப்பெல்லாம் யாரும் கத்துறது இல்ல, கூச்சப்படுதுங்க, வீட்டுக்குள்ளேயே கத்துதுங்க. ஆமா, வெளியே கத்துறது இல்ல. அந்த பெருமாளுக்கு நம்ம நாமம் போடுறது, நம்ம குழந்தை குட்டியில நல்லா இருக்கணும்னு சொல்லி போடுறது. இதே நம்மள ஒருத்த ஏமாத்திட்டானே நம்ம பாச்சு சொல்லுவோம், மச்சான் நமக்கு ஒருத்த நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு எத்தனை கோடுங்க?
நடுவில் ஒரு கோடு என்ன கலரு? சிலிண்டர் என்ன கலரு? ஒண்ணு போட்டா. அதே கூட்டத்தில் மோடி பேசுறார், नौजवानों भाजपा सरकार बनाएगी, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, हम आएंगे पेट्रोल डीजल 40 रुपए को देंगे. अयो पेट्रोल 40 ரூபாய்க்கு தரானா? எவ்வளவுக்கு தரேன்னு சொன்னது எவ்வளோ? கொடுக்கறது நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்ப 3வது கோடு தான் ரொம்ப முக்கியமான கோடு. கேட்கிறவன் கேனியன் தெரிஞ்சா கேஆர் விஜா கொண்டில கேடிவி தெரிஞ்சமா இருந்தாலும் நாங்கெல்லாம் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம். அப்ப டிவியில் 5 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, இரவு 8 மணிக்கு மோடி தொலைக்காட்சியில பேசுகிறார் பாருங்கன்ட்டு. இந்த மைக்கில தானே பேசுவார், ஏன் டிவியில பேசுறாருன்ட்டு. சரி நாங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு 8 மணி டிவி முன்னாடி உட்கார்ந்தோம், எந்த குண்டை தூக்கி போட போறாரோன்ட்டு. 8 மணி ஆச்சு, டிவியில மோடி வந்தார். அப்படியே சோகமா இருந்தார், அந்த வெள்ள தாடி அப்படி சோகமாவே இருந்தார். இந்த கரகாடக்கார படத்துல செந்தில் கவுண்டர் மணி பத்தி சொல்லுவார், நீ எப்பப்ப எப்படி எப்படி டைப் டைப்பா மொழிப்பேன்னு எனக்கு தெரியும்டான்ட்டு. நேரா வந்தார். 2017 நவம்பர் 18 டிமானிட்டேஷன் மோடி ஸ்பீச் போட்டா இப்ப கூட வரும் யூடியூப்ல. நேரா வந்தார் டிவியில, भाइयों बहनों मेरे प्यारे मित्रों, काला धंधा खत्म करूंगा, आतंकवाद हटाऊंगा, 500,000 नहीं चलेंगे, मेरा पोचिंगो போச்சே வடிவேல் மாதிரி போச்சேன்றவர். என்னடான்னா நாடு செழிக்கணும், வறுமை ஒழிக்கணும், விவசாயத்தை வாழ வைக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும். ஆகவே இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து 500 1000 செல்லாதுன்னாரு. எங்க அக்கா அதிர்ச்சி ஆயிடுச்சு, வீட்டுக்காரு தெரியாம கடுகு டப்பால 2 500 நோட்டு வச்சிருந்தேன், நாசமா போனவன் செல்லாதுன்ட்டான். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு இல்லையாக்கா? இருந்தால் 5 லட்சம் செல்லாதுன்றார். இது முக்கியம் இல்ல, அவர் சொல்லிட்டு சொல்றார், नौजवानों भरोसा करो, मोदी पर भरोसा करो, काला धंधा बाहर लेकर आऊंगा, एक एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் கொடுக்குறாரா? இந்த ஆள் 5 லட்சம் தரானோன்னு எங்க வீட்டான சந்திரா கான் ஒண்ணு, அது உடனே சொல்லிச்சு, தம்பி மோடி 5 லட்சம் தராரா, எதிர் வீட்டு செல்வி வாங்கின அதே நானே கூட அவனை வாங்க போறேன்ச்சு. போன மாசம் அவன் புருஷன் செத்தே போயிட்டான், அருந்துருச்சு தாலி. நானா கூட நாமத்துக்கு 3வது கோடு. இப்ப நாமம் போட்டா என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க, மோடி ஆட்சிக்கு, மோடி ஆட்சிக்கு. மயர்ல கூட டப்பாச்சு நாம. இதுல டென்ஷன் ஒரு அக்கா நிக்குது, கவர்னர் பதி ராஜினாமா. தாமரை மலர்ந்தே தீரும், அது கேட்கல. தாமரை இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நாட்டை கதை விடுறீங்க. எங்க அண்ணா சொன்னார், நீ பிரியாணி தர்ற கீர்த்திகன் சொல்லிட்டாங்க, கவலைப்படாத, ஒரு ஆடு ரெடியா வச்சிருக்கோம், ஜூன் மாசம் 4ஆம் தேதி வெட்டுறதுக்கு. ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஒரு ஆடு வெட்ட போறோம். இருக்கிறதே பெரிய தொட்டிக்கு உங்க தொழில் தான். இந்த தொட்டியில வெட்டுறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆடை நிச்சயமா கொண்டு வந்து மரியாதை வெட்டும். அதான் அபாய நகராரு. நாடா கதா இருக்கிறீங்க. நான் வரப்ப டிவி பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி பேசினுக்கிறாரு. அது இப்ப எடப்பாடி பழனிசாமி தோசை சொல்றாரு. ஆமா தோசை சொல்றாரு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். சின்ன வயசுல புரோட்டா மாஸ்டர் நம்ம வந்தாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு, பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தாரு, விடியல் தந்தாரா? கேட்கறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. திமுக சொன்னதை செய்திருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிச்சா? இப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நாங்க வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையான்ட்டு நானோ தமிழ்வேந்தனோ ஷர்மிளாக்காவோ பரிமளா பேசினா பதில் சொல்லணுமா? நாங்கள் செய்தோமா இல்லையான்றது எதிர்த்து உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். கொரோனாக்கு 4000 தருவோம், 4000 தந்தோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா முக்கியமான திட்டம்
பஸ்ல ஃப்ரீயா போறோம் நம்ம இன்னைக்கு, இலவச பேருந்து போறோமா இல்லையாக்கா? தாய்மார்லாம் போறோம்ல, போறது சந்தோஷம். எல்லா தாய்மாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, இது எப்படி வந்தது? முதலமைச்சர் ஓஎம்ஆர் ரோடு ஒண்ணு இருக்கு, ராஜீவ் காந்தி சாலையின், அதுல கார்ல வந்து இருக்கிறார். கான்வாய் போயிட்டு இருக்கு, போலீஸ் வந்து பின்னாடி வந்துட்டே இருந்தார் கார்ல. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, திடீர்னு கார் நிறுத்துங்க, கார் நின்னுடுச்சு. போலீஸ் எல்லாம் அப்படி பதட்டம் ஆயிட்டாங்க. திடீர்னு கார் நின்னுடுச்சு, காரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கி ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்து சொல்றாரு, ஒரு போற பஸ் நிறுத்துங்கன்றாரு. நல்லா கவனிக்கணும்க்கா, இதுல உனக்காக சொல்றேன். உடனே போலீஸ் போய் போற பஸ் நிறுத்துது. காரை விட்டு கீழே இறங்கின முதலமைச்சர் அந்த பஸ்ல ஏறாரு. உள்ள இருக்கிற டிரைவர் கண்டக்டருக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. சிஎம் ஏறிட்டாருன்ட்டு உன்ன முதலமைச்சர் ஏறி பஸ்ஸ போக சொல்றாரு. உள்ள பார்க்க நம்ம ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டாலின் வந்துட்டாரு. ஒருத்தன் அப்படியே கை கொடுக்குறான், ஒருத்தர் தொட்டு பாக்குறாங்க. ஒரு அக்கா பக்கத்துல செல்ஃபி எடுக்குது. ஒரே உடனே பக்கத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இந்த சீட்ல முதலமைச்சர் உட்கார்றாரு. உட்கார்ந்து நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் சிஎம் கேட்கிறாரு. உன்னை எல்லா ஜனமும் சொல்லுது, நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம். உன்னை டிவில மட்டும் தான் பார்த்தோம், அங்கெல்லாம் வெள்ளையா தெரியும் பார்த்தா நீ நேர்ல கூட ரொம்ப வெள்ளையாகிறையா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. பஸ் போயிட்டே இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, நல்லா பண்றியா. ஒரு அம்மா சொல்லுது, முதியோர் பென்ஷன் நின்று போயிருந்த வந்துருச்சியான்ட்டு. ஒரு அம்மா சொல்லுது, ரேஷன் கார்டு வந்துருச்சியா, அந்த பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்தாலும் இவ்வளவு பெருசா, அது நல்லா இருந்ததுயான்னு ஒரு அம்மா சொல்லுது. இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க, கேட்டுக்கிட்டே வராரு. பக்கத்துல ஒரு 65 வயசு, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி. அந்த அம்மா சொல்லுது, மகராச நான் உன் அப்பா காலத்துல இருந்து உன்னை பாக்குறையா, உடம்ப பார்த்துக்கியா, நீ நல்லா இருக்கணும்யா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, யாருக்கோ என்னென்னமோ பண்றியா, நான் டிவில தான் பாக்குறேன், எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு மட்டும் ஒரே ஒரு உதவி பண்ணியான்னு கேக்குது. முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கம்மான்றாரு. என் வீடு டி நகர்ல காவாங்கர ஆத்தங்கர ஓரமா இருந்தது. காவா ஓரமா குடிசை வீட்டுல இருந்தேன். அதிகாரிங்க வந்து குடிசையை எடுத்துட்டாங்கயா. பரவாயில்ல, முதல்ல காவா ஓரத்துல சேத்து ஓரத்துல இருந்தேன், இப்ப குடிசை எடுத்துட்டே இருப்பேன். ஹவுசிங் போர்டு வீடு கொடுத்துட்டாங்க, 3வது மாடியில நல்லா இருக்கிறேன்யா. ஆனா என்னன்னா, முதல்ல டி நகர்ல ஒரு ஐயர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொட்டா வீட்டுல இருந்தேன். ஐயர் வீட்டு வேலைக்கு போவேன், மாசம் 6000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. ஏதோ 3 வேளை சோறு சாப்பிட்டு இருந்தேன்யா. இப்ப என்ன டி நகர்ல இருந்து கண்ணகி நகருக்கு வீடு கொடுத்துட்டாங்க. நான் டெய்லி கண்ணகி நகர்ல இருந்து ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு பஸ் சார்ஜ் 30 ரூபாய் ஆகுது. நான் வாங்குற சம்பளம் 6000 ரூபாய். பஸ் சார்ஜ் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஆகுதியா. அதுலயே எனக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடுது. நீ யாருக்கோ என்னென்னவோ பண்ற, முடிஞ்சா இந்த எதையாவது பண்ணி விடியா, நீ நல்லா இருப்பியான்னு ரொம்ப கேஷுவலா நம்ம சொல்லுது. முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு. சரிம்மா நான் பாக்குறேம்மா அப்படின்றாரு. அடுத்த ஸ்டாப் வருது, பஸ் நின்னுடுது. சிஎம் கீழே இறங்கி போயிட்டாரு. மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, திமுக காரன் கெத்துன்னு ஏன் தெரியுமா சொல்றோம், அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த பாட்டி ஐரூட்டு வேலைக்கு போறதுக்குள்ள பஸ் விட்டு கீழே இறங்கின முதலமைச்சர் கோட்டைக்கு போய் உத்தரவு போடுறார், இனி தாய்மார்கள் பஸ்ஸில் டிக்கெட் வாங்க வேண்டாம் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே. ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தந்தாரா இல்லையா யோசிக்க வேண்டாமா? நம்ம வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போனா மாசம் 1000, நம்ம வீட்டு ஆம்பளை பையன் படிக்க போனா மாசம் 1000, மாட்டுத்திறனாளி பென்ஷன் 3000 ரூபாய், பொங்கலுக்கு 1000. இன்னொன்னு சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். முதல் 1 வருஷம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 8 மாசம் கொரோனா, 4 மாசம் சென்னையில வெள்ளம், 1 வருஷம் கொடுக்கல. ஆனா அந்த 1 வருஷம் நாங்க கொடுக்காம இருந்தாலும் இருந்தோம். நானும் இங்க இருக்கிற வட்ட செயலாளரோ தமிழ் வேந்தனோ எந்த நிர்வாகியும் கல்யாணத்துக்கு போனாலும், காது குத்த போனாலும், பெரியவராயிட்ட போனாலும், இல வீட்டுக்கு போனாலும் எங்க அக்கா கேட்டது, எப்ப தருவீங்க? இல்ல பஸ் ஃப்ரீயா விட்டுக்கிறோமே, அதை விட்டீங்க, அது எப்ப தருவீங்க? இல்ல பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துமே, அது பொங்கலுக்கு, அது எப்ப தருவீங்கன்ட்டு. இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் தரும், அது என் பொண்ணுக்கு, இது எப்ப தருவீங்க? இல்ல முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் ஆகிட்டுமே, அது என் மாமியாருக்கு, எனக்கு எப்போ தருவீங்க? எப்போ தருவீங்கன்னு கேட்டு எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, கோட்டையில் இருக்கிற மகராசனுக்கு கேட்டது. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 1,05,00,000 குடும்பத்திற்கு 6000 தந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர்.
இவர் 1000 போட்டார். காலை 7 மணிக்கு எங்க வீட்டு அக்கா பக்கத்து அக்கா கழுத்து விட்டுது. 7 மணிக்கு என்னக்கான்னு கேட்டேன். உங்க தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சி. காலையில் 7 மணி கதவை தட்டி உங்க தலைவர் மோசம் என்னன்னு கேட்டேன். எல்லாருக்கும் 1000 ரூபாய் போடுகிறார், எனக்கு மட்டும் 400 ரூபாய் போடுகிறாரு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டார், உனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டாரா? ஏன் நீயே பாருச்சு. அதுல 400 ரூபாய் தான் இருந்தது. இதை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியல. 10 மணிக்கு பேங்க்ல போய் கேட்கலான்னு கரெக்டா 10 மணிக்கு அந்த அக்கா வந்துருச்சு. 10 மணிக்கு பேங்க்ல போய் கேட்டோம். யோ 1,05,00,000 குடும்பத்திங்க தலைவர் 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, ஏன் இந்த அக்காக்கு மட்டும் 400 ரூபாய் வந்தது? என்ன அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமிரு பிடிச்சு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தலைவர் தம்பி, உங்க தலைவர் 1000 ரூபாய் தான் போட்டாரு, ஆனா மோடி 6 ரூபாய் எடுத்துக்கிட்டான். என்ன சொல்றேன், இப்பெல்லாம் பேங்க் பழைய மாதிரி இல்ல. மோடி வந்த பிறகு மினிமம் பேலன்ஸ் 2000 ரூபாய் 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். இந்த அம்மா 10 மாசமா மெயின்டைன் பண்ணல. ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் பெனால்டி, ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய். 10 மாசம் மெயின்டைன் பண்ணல, 600 ரூபாய் மோடி எடுத்துக்கினாருன்ட்டான். ஐயோ அந்த அக்கா பச்சை பச்சை திட்டிச்சு பாரு மோடிய. மண்ணவாரி போட்டு விளங்குவானா, அப்படி போவான் இப்படி போவான். இந்த தகவல் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகுது. இவர் போடுற பணத்துல மினிமம் பேலன்ஸ் மோடி திருடுறான்ட்டு அடுத்த மாசம் பணம் போடுறப்ப முதலமைச்சர் சொல்றார், நான் போடுற 1000 ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட மத்திய சர்க்கார் எடுக்க கூடாதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர். யாருக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் 34 மாசம் ஆகியிருக்கு. பெரியவர்களை தாய்மார்களை இதே ஜூன் 2021 மார்ச் திங்களில் டிவி கனகல பெரம்பூர்ல தளபதி ஓட்டு கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? உதயசூருக்கு ஓட்டு போடுங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நல்லா கவனிக்கணும். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நான் கோட்டைக்கு போனால் நிறைவேற்றுவேன் சொன்னார். அமோக வெற்றி பெற்று செய்து திமுக திருவிக்கராக வெற்றி பெற்றது, தளபதி முதலமைச்சர் ஆனார். 2021 மே மாசம் 7ஆம் தேதி கவர்னர் வீட்டுல முதலமைச்சரா பொறுப்பேற்றுகிறார். மே மாசம் 7ஆம் தேதி காலைல 10 மணிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பொறுப்பேற்றுட்டார். பொறுப்பேற்று 1 மணி நேரம் பதவியேற்பு விழா முடிஞ்சிச்சு, வெளியே வந்தார். நூத்துக்கணக்கான செய்தியாளர் சூழ்ந்து கொண்டு மைக்கை நீட்டி கேட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். நல்லா கவனிக்கணும், நான் பேசுறது தப்பா இருந்தா யாரு வேணா எழுந்து கேள்வி கேட்கலாம். மைக்கை நீட்டி பத்திரிகையாளர் சொன்னா முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிலவரம் தெரியுமா? கொரோனாக்கு 20,000 பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, 200 பேர் செத்து போயிருக்கிறான், ஹாஸ்பிட்டல் இடம் இல்ல, ஆம்புலன்ஸ் வருத்த கட்டி நிக்குது, ஆக்சிஜன் இல்ல, எப்படி சமாளிக்க போறீங்கன்ட்டு முதல் கேள்வியே. அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சராய் முதல் கேள்வி என்ன தெரியுமா? 20,000 பேர் அட்மிட், 200 பேர் இறந்துட்டான், ஹாஸ்பிட்டல் இடம் இல்ல, ஆம்புலன்ஸ் லைனா நிக்குது, மருந்து இல்ல, ஊசி இல்ல, ஆக்சிஜன் இல்ல, எப்படி சமாளிக்க போறீங்கன்ட்டு முதலமைச்சர் சொன்னார். ஆம், உண்மைதான். இப்போதான் அதிகாரிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். யார் சொன்னது? முதலமைச்சர் சொன்னது. எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக நான் கொரோனாவில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பேன் சொன்னார். 6 மாசம் டைம். இந்த 6 மாசத்துல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் முதலமைச்சர் பண்ணார். இதுக்கு நடுவுல இந்தியாவுடைய பிரதமர் ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் மறந்திருக்க முடியாது, கொரோனா வராமல் இருக்க வேண்டுமா, எல்லாம் மணி ஆட்டுங்க. அவன் தட்டையும் கரண்டி எடுத்து டங்டன் 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 டங்க அடிச்சான். ஏன்டா அடிக்கிறோம்? மோடி அடிக்க சொன்னார், அடிக்கிறன்னா என்னடா ஆகும்? மணி ஆட்டினா கொரோனா வராதுன்னா திருத்த முடியாதுன்னு விட்டோம். அதுக்கு அடுத்த மாசம் மோடி சொன்னார், கொரோனாவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா, எல்லாம் விளக்கு போடுங்க. இது ஒண்ணுதான்டா, நாங்க ஒன்னும் செய்யலன்ட்டு நாங்க செய்ய மாட்டோம். கொஞ்சம் பேர் விளக்கு பிடிச்சான். இது பரவாயில்ல. வடநாட்டு எம்பி ஒருத்தர் சொன்னார், கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமா, எல்லாம் மாட்டு மூத்திரம் குடிங்க. நாங்க குடிக்க மாட்டோம். கொஞ்சம் நாள் குடிச்சான். கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொரு ஆள் போட்டு சொன்னா, ஒரு மத்திய பிரதேச போபால் தொகுதி எம்பி சொல்லிச்சு, கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமா, எல்லாம் மாட்டு சாணம் சாப்பிடுங்க. ஒருத்தர் மணியாட்ட சொன்னார், ஒருத்தர் விளக்கு பிடிக்க சொன்னார்,
ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொன்னார், ஒரு அம்மா மாட்டு சாணம் சாப்பிட சொல்லிச்சு. இன்னி வரைக்கும் வடநாட்டில் கொரோனா கட்டுப்பாட்டில் வரவில்லை. ஆனால் ஆட்சி கொண்ட 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் 90% மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின். வார் ரூம் அமைச்சர், அவசர குழு அமைச்சர், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணார். கோயம்புத்தூருக்கு போனார், டாக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. மீட்டிங் நடக்குது 2 மணி நேரம். கொரோனா எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன பொருள் வாங்கணும், என்ன பண்ணணும்னு மீட்டிங் முடிஞ்சது. முதலமைச்சர் கிளம்புறப்போ பெரிய டாக்டர் கூப்பிட்டு கேட்டாராம், கொரோனா பேஷண்ட்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு. பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு, முதல் மாடியில் இருக்கிறாங்க. உடனே முதலமைச்சர் சொன்னாராம், வாங்க போய் பார்க்கலான்ட்டு. பெரிய டாக்டர் சொன்னார், என்ன விளையாடுறீங்களா, நீங்களா வரக்கூடாது. கொரோனா தொட்டோம்னா பரவும், பார்த்தாலே பரவும், தும்முனா பரவும், காத்துல பரவுற வியாதி, நீங்க வரக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் முதலமைச்சரை பார்த்து சொல்றார். அப்படியா முதலமைச்சர் பயந்து ஓடிரல. அடுத்த கேள்வி என் தலைவன் கேட்டானா, நான் உள்ள போனா பரவும்னா நீ உள்ள போய் எப்படி ஊசி போடுறேன்னு கேட்டாராம். அந்த கொரோனா பெரிய டாக்டர் சொன்னாரா, கோணி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் சார், அதுக்கு பேர் கொரோனா கிட்னு பேரு. அந்த கொரோனா கிட்ட போட்டுக்கின்னு நாங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்னா என் தலைவன் சொன்னானா, அந்த கிட்ட எனக்கும் கொண்டு வான்னு சொல்லி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கொரோனா வார்டுக்கு போனார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாத்திரம்தான். நான் பணியோடு கேட்கிறேன், யாராவது கடந்த தேர்தலில் அதிமுக ஓட்டு போட்டிருந்தால், பெரியவர்களை தாய்மகளே, எடப்பாடி பழனிசாமி 20 மாதம் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 20 மாதம் கொரோனா உச்சத்தில் இருந்தது, வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா, ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பாரா, ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாரா? கொரோனாவின் உரிய நடவடிக்கை எடப்பாடி எடுத்திருந்தால் 26,000 பேர் செத்து போயிருப்பானா? கொரோனா வந்த போது வீட்டை விட்டு வெளியே வராத எடப்பாடி பழனிசாமி எங்கே? கொரோனா வாடிக்கை போன என் தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே? யோசிக்க வேண்டாமா? எப்படி 5,000 பேர் தாய்மார் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீட்டுக்கு போறப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, மனைவி இருக்கிறா, எல்லா வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அப்பாவா இருக்கிற பொண்ணுக்கு வாங்கி கொடுத்திருப்பான், அண்ணன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்திருப்பான், தம்பி அக்காவுக்கு வாங்கி கொடுத்திருப்பான், புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்திருப்பான். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க மாசமான 3 நாள் தூரமா இருப்பாங்க, அதுக்கு பேர் பீரியட்னு பேரு. இது கூச்சப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை, இது ஒரு அறிவியல், சயின்ஸ், மெடிக்கல். 3 நாள் வீட்டு பெண்கள் தூரமா இருப்பாங்க. தூரமா இருக்கிற போது வீட்டுல இருக்கிற ஆம்பளை என்ன பண்ணுவான், மெடிக்கல் ஷாப்ல போய் பேடு வாங்கி தருவான், அதுக்கு பேர் நாப்கின். பேடு வாங்கி கொடுப்பான் போயிட்டு. ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு நேரா புரியணுன்ற செய்தியை சொல்றேன். 2014 மன்மோகன் சிங் கீழே இறங்குற பொழுது மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு பேடு வாங்கினா அந்த பேடுடைய விலை 17 ரூபாய். 2014 மன்மோகன் சிங் கீழே இறங்குற பொழுது ஒரு நாப்கினுடைய விலை, ஒரு பேடுடைய விலை மெடிக்கல் ஷாப்ல போய் அண்ணனோ தம்பியோ வீட்டுக்காரோ அப்பா வாங்கிட்டு வருவாரு, லேடிஸே போய் வாங்குவாங்க மெடிக்கல் ஷாப்ல 17 ரூபாய். கேவலம், அசிங்கம், அவமானம், தூக்கி எறிய வேண்டும் மோடியை. என்ன காரணம்னா அந்த பேடுக்கு நாப்கினுக்கு நம்ம மோடி அரசாங்கம் 22% ஜிஎஸ்டி வரி போட்டது. எதுக்கு வரி சார்? நாப்கின் பேடுன்றது ஒரு அன்றாட தேவை. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, தோல் வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு டாக்டர்ல இருந்து ஐநா சபை வரைக்கும் சொல்றான். கம்பல்சரி எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள். திமுக ஆட்சி தமிழ் வேந்தன் கவுன்சில் இருந்த போது சென்னை கார்பரேஷன்ல ஸ்கூல் பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது, காலேஜில் ஃப்ரீயா கொடுத்தோம். ஆனால் மோடியோட அரசாங்கம் நாப்கினுக்கு பேடுக்கு 22% ஜிஎஸ்டி வரி போட்டது. என்ன ஆச்சு தெரியுமா? 17 ரூபாய் வித்த நாப்கின் இன்னைக்கு 45 ரூபாய். நான் கேட்கிற எல்லா அக்கா தங்கச்சிட்ட கேட்கறதா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டு பொம்பளை புள்ள காலேஜுக்கு போனா படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின், அவர் வேண்டுமா? நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட மோடி வேண்டுமா? முடிவு செய்யுங்கள். தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.